அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் மீது மேற்கொள்ளப்பட்ட கொலை முயற்சிக்கு முன்பாக அவருக்கு கூடுதல் பாதுகாப்பு தரப்படவில்லை என கூறப்படுவதை ரகசிய சேவை நிறுவனம் தி சீக்ரெட் சர்வீஸ் மறுத்துள்ளது. குடியரசுக் கட்சியினர் மற்றும் டிரம்ப் ஆதரவாளர்களிடமிருந்து வந்துள்ள அக்குற்றச்சாட்டில் உண்மை இல்லை என பாதுகாப்புக்கு பொறுப்பான அந்நிறுவனத்தின் பேச்சாளர் சொன்னார். அதிபர் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்து வருவதால் பாதுகாப்பு அம்சம் எவ்வளவு முக்கியம் என எங்களுக்கு தெரியாமல் இல்லை. போதுமான அளவுக்கு பாதுகாப்பை பலப்படுத்தி இருந்தோம் என்றார் அவர். டிரம்ப் மீதான கொலை முயற்சி குறித்து விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ள குடியரசுக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களின் கவனத்தை அந்த ரகசிய சேவை ஏஜென்ட்டுகள் பக்கமாக திருப்பியிருப்பது குறிப்பிடத்தக்கது. பெனிசில்வேனியா மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த டிரம்ப் மீது முன்னதாக துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. அதில் காதில் காயமடைந்த டிரம்ப் அமெரிக்க ரகசிய சேவை ஏஜென்ட்டுகளால் காப்பாற்றப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். துப்பாக்கிச் சூட்டில் பிரச்சார பொதுக்கூட்ட பார்வையாளர் ஒருவர் பலியானார். மேலும் 2 படுகாயமடைந்தனர். துப்பாக்கிச் சூட்டை நடத்தியதாக நம்பப்படும் இளைஞன் சம்பவ இடத்திலேயே சுட்டுக் கொல்லப்பட்டான். அமெரிக்க அதிபர் தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் டிரம்ப் மீது கொலை முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருந்தது உலக நாடுகளையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது.